இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது சீரியஸாக பேசலான்னு சொன்னீங்க. நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. அந்த பென்குயின் பப்ளிகேஷன் சொல்கிறாங்க, அதை நாங்கள் இன்னும் பப்ளிஷே பண்ணலை, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணால் கூட இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு நரவனே சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் நல்ல டாக்டரை பார்க்கணும் வேணாமா? ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஆகிற செலவு எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி உரை நிகழ்த்துறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? எப்படி தமிழ்நாட்டில் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் எப்படி நீங்கள் ட்ராக் போட போகிறீங்க? பாசிபிலிட்டி என்ன? எவ்வளோ ரூபா? அப்படி தானே பேசணும் எதிர்கட்சி தலைவர். அதை விட்டுட்டு எங்கேயோ எழுதுகிற புக்கை வச்சுங்க. அவரோட வேலை என்னென்னா, இங்கே எடப்பாடி அவர்கள் எழுந்திரிச்சு வெளிவராத ஒரு புக்கை காமிச்சு இதில் இப்படி எழுதியிருக்கு, தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கேட்டால் எந்திரிச்சு ஸ்டாலின் அவர்கள் எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பதில் சொல்ல கரையப்பட்டேன்னு சொல்லுவாரா? அதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்வாங்களே, அதே தான் அங்கே ஒத்துக்க முடியாது. ஜோதிமணி அவர்களே, இதே போல் சட்டசபையில் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க, இதே மாதிரி பதாகை எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டாலின் உங்கள் சிஎம் கிட்ட போக முடியுமா? போக முடியுமா? வாங்க கிட்ட என் கிட்ட முகத்தில் காமிங்க, எப்படி நான் எதிர்கொள்கிறனோ அது மாதிரி மோடி அவர்களை எதிர்கொள்ளுன்னு சொல்லுமா? சொல்லுங்கள். என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றா சேர்ந்துப்பாங்க. ஏன்னா இவங்க விஜய்கிட்ட போக விட மாட்டாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல சோனியா காந்தி அங்கேருந்து ஃபோன் பண்ணி கப்சிப்புன்னு இருங்க, எனக்கு தெரியும், வாயை முடித்துருங்க அப்படின்னே மாணிக்கம் தாக்கர்லாம் அப்படி அமைதியாக வீட்டுக்கு போயிடுவார். இல்லைங்க, தாக்கத்தை ஏற்படுத்தும் 1% 2% தாக்கம் தான். இவங்க சொல்கிற 42ன்றது எங்கே இருக்குது? எதை வச்சு சொல்கிறார் 42? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு ராகுல் அவர்கள், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு கர்ஜனையை பேசியிருக்காரு சார். அதாவது மோடி அவர்கள் நம்ம இந்தியாவே அமெரிக்காவில் அடமான வச்சுட்டாரு, அவருக்கு சோக்கிங் பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு இருக்காரு, பாவம் ஒன்றும் பண்ண முடியாம, அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுது, அடிபணிச்சிட்டார் மோடி அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரே சார். முதல்ல அந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது சீரியஸாக சொன்னீங்க, சீரியஸாக பேசலான்னு சொன்னீங்க. நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. சரி, வேறு வழியில் கேட்டுட்டீங்க, பதில் சொல்கிறேன். ராகுல் காந்தி எந்த விஷயத்தில் ஃபேமாக இருந்தார்? நீங்கள் அதை மட்டும், நான் திருப்பி உங்களுக்கு கேள்வி கேட்க தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ராகுல் காந்தி கர்ஜித்தார்னு. ஆமாம், கர்ஜனை பிரமாதமாக இருந்தது, ரியல் சிங்கம் தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து அவர் எங்கே முழுமையாக அதை கம்ப்ளீட் பண்ணார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஃபார்முலா சார். எங்க ஃபார்முலா? அது நாங்களே தான், மோடி அவர்களே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் விவசாயிகள் ரோட்லேயே நிற்கிறாங்க. விவசாயிகள் ஒரு நாள் விவசாயிகளுக்கே புரியும், காங்கிரஸ் கொடுத்த ப்ரெஷர்னால, மேபி ப்ரெஷரில். அதில் நான் சொல்கிறது, ராகுல் காந்தி ஒரு விஷயத்த அவராக கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்தார். அவரோட புத்தி கூர்மையினால் கண்டுபிடிச்சிட்டேன், ரஃபேலில் ஊழல் அப்படின்னு எடுத்துட்டாரு, கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஹிடன்பர்க் நான் கண்டுபிடிச்சேன், நான் நிற்கிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர், புரியுதுங்களா? அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபெயிலியர், அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பார்ல. என்னோடய ஃபோன் ஒட்டு கேட்கப்படுது, பெகாசஸ், எல்லாம் ஏதாவது ஒன்று முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி ட்ரையல் முடித்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்து, இல்லை கடைசி வரைக்கும் சொல்லி அது ப்ரூவ் ஆகி கோர்ட்டில் ராகுல் காந்தி சொன்னது கரெக்டு, ஒய் டோன்ட் யூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து ஏதாவது ஒன்று கேட்டாங்களா? இது வரைக்கும் கோர்ட்டில் ஏதாவது ராகுல் காந்தி சொன்னது உண்மை கூட வேண்டாம், பாதி உண்மை, ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்களா? இல்லை சார், இது வரைக்கும் ஆனதெல்லாம் நான் அவர் தான் கன்விக்ட் ஆகிருக்காரு, பாவம். அவ்வளோதானா? இப்போது முன்னா சொல்கிறீங்க, இப்போது மொட்டையாக ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறாரு. யார் உள்ளே வந்ததுன்னு கேட்டால் நரவனே எழுதியிருக்காருனாரு. அந்த பென்குயின் பப்ளிகேஷன் சொல்கிறாங்க, அதை நாங்கள் இன்னும் பப்ளிஷே பண்ணலை, அதனால் அதை ரிலே பண்ணுறது தப்பு, யாராவது அந்த புக்கை ரிலே பண்ணால் நாங்கள் ப்ராசிக்யூட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கூட அவங்க பெற்று தருவோம், ஏன்னா அது எங்கள் ப்ராப்பர்ட்டி, காப்பிரைட் படி எங்கள் ப்ராப்பர்ட்டி, நீ எப்படி யூஸ் பண்ணலான்னு கேவலமாக ராகுல் காந்தி திட்டிருக்காங்க. இன்னொன்று, டவுன்லோட் பண்ணால் கூட, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணால் கூட இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு நரவனே சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் நல்ல டாக்டரை பார்க்கணும் வேணாமா? சீரியஸ் சொல்லுங்கள். ஒரு அப்போசிஷன் லீடர்ன்றது அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த அப்போ ஒரு காலத்தில் ஒரு அண்ணாலாம் சொல்லுவார், கப்பன் சாசர் மாதிரி சூடாக டீ இருந்ததுன்னா அதை டீயை அந்த சாசரில் ஆற்றி குடிக்கணும். அது போன்றது ஒரு ராஜ்யசபாவும் மேல் சபையும் அதை விட மோசமாக, அது எப்படி ராஜ்யசபா சூட்டை தணிக்குமோ அதே போல் எப்பப்பெல்லாம் உறங்கி கிடக்கிற விஷயங்களை யார் எழுப்புற, விசில் போயர் யாருன்னு கேட்டால் எதிர்கட்சி தலைவர்கள்.
அதனால எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். அவங்கள வந்து நம்ம உதாசீனப்படுத்தினா அவங்க தான் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மிரர். அவங்க தான் கண்ணாடி மாதிரி நமக்கு. நம்ம பண்ற தப்ப யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு ஆட்சியாளர் பண்ற தப்ப ஆட்சியாளர் கூட இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சூப்பர் அண்ணே அப்படின்னு தான் எல்லாம் சுத்தி இருப்பாங்க. எதிர்க்கட்சி சொல்றது தான் உண்மையான கருத்து. அதை கேட்கணும்னு அப்போ, நான் இப்ப இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்கன்னா, எப்ப அது மாதிரி நடந்ததா பாரு, அது என்னன்னு விசாரின்னுவாங்க. அப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட்டை ரவுண்ட் நெக்கு மஃப்லரு போட்டுட்டு பேசுறாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் அறிவாளிகள்ல ஏன் அது என்ன தப்பு அப்படின்னாங்க. அதாவது என்னன்னா, இது வந்து உலகம் முழுக்க பார்க்குறாங்க. நான் நீங்களும் பார்க்கல. ஒரு பிரான்ஸ்லயோ ஜெர்மனிலயோ இருக்கிறவங்க இந்தியன் பார்லிமெண்ட்டை பார்க்குறாங்க, மோடியை பார்க்குறாங்க. மோடி உலக ஃபேமஸ். ஓ மோடி இருக்காரு, எழுத்து யார் இருக்காருன்னு கேட்டால் மஃப்லர் போட்டு ரவுண்ட் நெக்கு போட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. என்ன ட்ரெஸ் கோட் இதுன்னு கேட்டால் இது அப்போசிஷன் லீடர்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் இங்கே உதயநிதி எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க பாருங்க, அங்கே டிஷர்ட் போட்டு. இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பதவி என்னன்னு தெரியல. அந்த பதவி கஷ்டப்பட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பதவி தெரிஞ்சிருக்கும். இப்போ வாஜ்பாய் அவர்கள்லாம் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஸ்கிராட்ச்லேருந்து மேலே வந்தவர். அவருக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் என்ன போஸ்ட்னு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டா என்ன தெரியும் உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும். இப்போது அவர் வந்து வந்துட்டாங்க உள்ளன்னு அவர் நரவணை சொல்கிறது தப்புன்ட்டாங்க. அந்த புக்கில் அன்அஃபிஷியலாக சொல்கிறாங்க, அந்த புக்கை படிக்கக்கூடாதுன்றாங்க. பட் அந்த புக்கில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்படியே கட் பண்ணிட்டார். அங்கேயும் ஃப்ராடு ராகுல் காந்தி பண்ணுறதுன்னு நரவணை புக்கில் எழுதியிருக்காரு. உள்ளே வந்துட்டாங்க, கட் பண்ணிட்டார். அதோட அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸ் ஒன்று இருக்குது. வி ட்ரை டு கான்டாக்ட் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். சொன்னோம், அவர் வெயிட் பண்ணுங்க, பிரதமரை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோட நிறுத்திட்டார். படம் இடைவேளைன்னு போட்டார் ராகுல் காந்தி. அப்போ என்ன ஆச்சு? வந்துட்டு உண்மை தானே என்னாரு? அடுத்த லைனை படிங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், கோ ஹெட், உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுது, என்ன ஃப்ரீடம் பாருங்க, உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃப்ரீடமோட பண்ணுங்கன்னு முழு சுதந்திரம் ஆர்மி கொடுத்தாங்க. அது சொன்னாரா? இது வரைக்கும் காங்கிரஸ் பீரியடில் ஒரு நாளாவது நீங்கள் ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க சொல்லியிருக்காங்களா? மன்மோகன் சிங் சொன்னதை எடுத்து படிங்க. மும்பை அட்டாக் அப்புறம் நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவீங்களான்னு கேட்டால், இந்தியா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கெலாம் போருக்கெல்லாம் செல்லக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இல்லைன்னாரு. திருப்பி அடிக்கும் இது வந்து எங்கள்கிட்ட இப்போ திட்டம் இல்லைன்னாரு. ஏன்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் ஃபினான்ஷியலாக, நாங்களாம் போக முடியாது, போருக்கெலாம் போக முடியாதுன்னாரு. எப்படிப்பட்ட தலைவர்கள் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, நீ என்னன்னா பண்ணிக்கின்றாரு, அடித்து வெளியில் அமிச்சிட்டாங்கன்றாங்க. அதை கட்டு. அடுத்தது என்ன சொன்னார்? எப்ஸ்டீன் ஒன்று வருது. அவன் செத்து 4-5 வருஷம் ஆச்சுருந்தாங்க. ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவருடைய எவிடன்ஸ் வந்து நாட் இது கெனாட் ரிலே பண்ணுவாங்க. இது ஒரு எவிடன்ஸ் ஆக்டை படித்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் செத்துட்டாரு, அவர் எழுதி வச்சிருக்காருன்னா அவர் தான் ஆத்தர். அதுக்கு அவர் வந்து சொல்லணும், நான் ஏன் எழுதுனேன்னு. சொல்கிறதுக்கு அவரே இல்லைன்னும் போது அது டெட் தான். அது டெட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். அது ரிலே பண்ண முடியாது. நீங்கள் அந்த எவிடன்ஸை கையில் வச்சுக்கிட்டு இவர் பேர் இருக்குது, அவர் பேர் இருக்குது, ஒருத்தர் சொல்கிற ராகுல் காந்தி பேர் இருக்குன்னா இல்லை, வேலை வெட்டி. இப்போ என்ன நடந்துருக்கு? இப்போ ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஆகிற செலவு எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு உரை நிகழ்த்துறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் எப்படி நீங்கள் வந்து ட்ராக் போட போகிறீங்க? பாசிபிலிட்டி என்ன? எவ்வளோ ரூபாய்? அப்படி தானே பேசணும் எதிர்கட்சி தலைவர். அதை விட்டுட்டு எங்கேயோ எழுதின புக்கை வச்சு என்னென்னா அந்த ப்ராசஸை கொலாப்ஸ் பண்ணணும். அவரோட வேலை என்னென்னா, நம்ம மோடி அவர்களோட புகழ் அந்த அந்த பட்ஜெட்டோட சாராம்சம் மக்களுக்கு போயிடக்கூடாது. அதனால் ஆரம்பிக்கும் போதே ஆட்டத்தை கழிச்சு விட்டுரு. ஒரு பெரிய குண்டு போடுறது டம்முன்னு. அந்த குண்டு என்னன்னு இந்த கூட இருக்கானுங்க பாருங்கல்ல, அவங்க இந்த மாணிக்கம் தகவல் பண்ணலாம், அதுக்கு பதில் சொல், அதற்கு பதில் சொல். எதுக்கு பதில் சொல்லணும்? எதுக்கு பதில் சொல்லணும்? ரிலே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை காமிச்சு கேட்குறீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. இது இன்னொன்று சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இருக்க சில காங்கிரஸோட அபிமானிகள், திமுக அடிவருடிகள் கூட இல்லை, ஏன் பேசுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சுக்கோங்க. நாளைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? சட்டசபையில் ஒரு புக்கு, அந்த புக்கு யாருக்கும் தெரியாது, இந்த புக்கில் முதல்வர் பற்றி தப்பு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்க முடியுமா? ஏங்க இதை ஏற்றுக்கிறோமே. இந்த புக்கோட வேலிடிட்டி என்னவோ அதே தான் நான் சொல்கிற புக்குக்கும். ஒரு புக்கு அஃபிஷியலாக பப்ளிஷ் ஆகாத வரைக்கும் அதில் இருக்கிறதெல்லாம் கண்டென்ட்டை படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்க, நான் ஒரு புக்கை கொண்டுறேன், அதில் வந்து முதல்வர் பற்றி தப்பு பேசியிருக்கு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? ஏதோ ஒன்று சொன்னால் அது நீங்கள் சொல்கிற பெரியார் புக்கு அஃபிஷியல் ரிலீஸ்டு புக்கு, பப்ளிஷ் ஆன புக்கு. நான் பப்ளிஷ் ஆகாத புக்கு வச்சுட்டு பேச முடியுமான்னு கேட்டால் சட்டசபையில் ஒத்துப்பாங்களா? சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒன்று வந்தது இல்லை, அதை ரிலே பண்ணுறீங்களே, நான் ஒரு டெட் பர்சனோட லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறேன், இது உங்கள் பேர்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், ஒத்துப்பீங்களா?
எங்கேயும் கம்பேர் பண்ணோம்னா அந்த அப்படியே கொண்டு வந்து சீனை சட்டசபையில் வைங்க, அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்னுவாங்களே, அதே தான் அங்கே ஒத்துக்க முடியாது. இங்கே எடப்பாடி அவர்கள் எழுந்திரிச்சு வெளிவராத ஒரு புக்கை காமிச்சு இதில் இப்படி எழுதியிருக்கு, தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளன்னு கேட்டால் எந்திரிச்சு ஸ்டாலின் அவர்கள் எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டேன்னு சொல்லுவாரா? என்ன புக்கு அது அப்படின்னு கேட்பாரா? அதான் நடக்குது. ஸ்பீக்கர் கிளியராக சொல்கிறாரு, நான் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் அந்த புக்கு என்கிட்ட காமிக்கணும், புக்கு என்னன்னு நான் படிக்கணும், அது ஆத்தென்டிசிட்டி நான் பார்க்கணும்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை. அதில் ரொம்ப அழகாக ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் கேட்டிங்களா பார்த்தீங்களா தெரியல. ஸ்பீக்கராக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நடுவில் ஒரு 1 or 2 hours உட்காருவாங்கல்ல அங்கே, அப்படின்னா யாரோன்னா உட்காரலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் காங்கிரஸ் வந்து போனவர் அங்கே உட்காந்துருக்காரு, மேலே வயசானவர் ஃபைட் பண்ணார். அவர் என்ன சொன்னார், மிஸ்டர் அப்போசிஷன் லீடர் ப்ளீஸ் பி சீட்டட், பைட்டியே ரொம்ப நேரம் கேட்டுருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், சார் யூ வென்ட் ஃப்ரம் ஹியர் சார், யூ ஆர் ஹியர் இன் திஸ் சைட், எங்கள் கூட இருந்தீங்க நீங்கள், இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு 2 சொன்னார் பாருங்க. அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னு சொன்னோன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, என்னை போன்ற பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டிருந்தா நீங்கள் ஏன் அப்போசிஷனில் உட்காந்துருக்கீங்கன்னு. என்னை போன்ற பெரியவங்க அப்போ சொன்ன அட்வைஸஸை கேட்டிருந்தீங்க, நீ ஏங்க நீங்கள் வந்து அப்போசிஷனில் உட்கார போகிறீங்க, இப்படி உட்காந்துருப்பீங்களேன்னாரு. எதுக்குன்னா எவ்வளோ ஒரு அடி பாருங்க, திருப்பி கவலையே படுறதில்ல, கூச்சமும் எதுவுமே கிடையாது. நாளை காலை திருப்பி கொண்டு வர இப்போ சொல்லிடுறேன், இது அடங்குமா, 2-3 நாள் அப்படியே அடங்கணும். ஸோ டக்குன்னு ஒன்று கொண்டு வர்றாரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார், அவர் பேர் இதில் இருக்குது, 50 லட்சம் கோடி ஊழல் செய்து விட்டாரன் மோடி, எங்கே இருக்குது, ஒரு டைரியில் சின்ன பையன் எழுதியிருக்கானே அப்படின்னு. அதை பார்த்து நம்ம காங்கிரஸ்காரங்களா, மாணிக்கம் தாக்கூர் அங்கே இவங்களாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இருக்கவே ஜோதிமணி இவங்கெல்லாம் எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க, அது எப்படி என் தலைவன் சொன்னால் பதில் சொல்ல வேண்டியது தானே, அதே ஓடுறீங்க ஒளிறீங்க, இது என்னங்க பதில் சொல்கிறது. வர கஷ்டமாக இருக்குது. எங்கே நம்ம தரம் தாழ்ந்து பார்லிமெண்ட்லாம் எவ்வளோ கீழே போகுது பாருங்கள், பார்லிமெண்ட்டே நடக்க விட மாட்டாங்க. அது சார் பார்லிமெண்ட் விஷயம் அப்படிங்கும்போது இப்போ ஓம் பிர்லா அவர்களே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார், மோடி அவர்களை வந்து தாக்குறதுக்கு தயாராகிட்டாங்க, அதனால தான் அவர் அன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்கு நான் வர வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ கிரண் ரிஜிஜு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவுக்கு வந்து ஜோதிமணி அவர்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நீங்களே ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க, நான் ஏதோ அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்ட்டு, நான் ஒன்றும் இல்லை ஒரு பதாகை எடுத்து கொண்டு போய் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லைங்க, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஏன் போகிறீங்க, ஏன் போகணும், எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு? அது நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் பிளக்கார்டு காமிச்சல எதிர்ப்பு தானே. கிட்ட போனீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எது வேணாலும் நடக்கலாம், அசம்பாவிதம். ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் சாதாரண ஆள் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு வேணும், அதனால தள்ளி நிற்க வைக்கிறாங்க. கிட்ட போகிறீங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவர் மோடி அவர்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, இந்தியாவுக்கு தலைகுனிவாயிடும். இல்லை, உலகம்லாம் போட்டுற மோடியை ஒரு எம்பி வந்துட்டு பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னா ஏன் கிட்ட போகிறீங்கன்னு கேட்குறோம். கிட்ட போனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதை பதில் சொல்ல முடியுமா? இப்போ அதையே திருப்பி உதாரணம் கொண்டு வரேன். ஜோதிமணி அவர்களே, இதே போல் சட்டசபையில் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க, இதே மாதிரி பதாகை எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்டாலின் உங்கள் சிஎம் கிட்ட போக முடியுமா? வாங்க கிட்ட வந்து என் கிட்ட வந்து முகத்தில் காமிங்க, எப்படி நான் எதிர்கொள்கிறனோ அது மாதிரி மோடி அவர்களை எதிர்கொள்ளுன்னு சொல்லுங்க. நாளைக்கு போய் கான்மிக் சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட, அவர் எப்படி புன்முறையோடு ஏற்றுக்கிட்டோம், டிஎம்கே எல்லாம் அமைதியாக இருக்கட்டும், இது போல் நீங்கள் ஏற்றுக்கணும்னு ஒரு முன்மாதிரியாக காமிங்களேன். இங்கே காலை தாண்டி வச்சாலே 10 பேர் எந்திரிக்கிறீங்களே, என்ன பண்ணுறீங்கன்னு அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது அவர் மோடி அவர்களுக்கு அந்த பயம் வந்தது, அவர் பயமுறுத்துற மாதிரி அவர் ஓம் பிர்லா ஃபீல் பண்ணது கரெக்ட், அது வர வேண்டாம்னு சொன்னதும் கரெக்ட், அது உண்மையாக ஆதரிக்கிறோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ பார்லிமெண்ட்லேருந்து எல்லா திமுக காங்கிரஸ்னரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சார், நம்மளுக்கு வந்து 18% அவங்க டேக்ஸ் போடுறாங்க, நீங்கள் ஏன் அமெரிக்காவுக்கு 0% டேக்ஸ் போடுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். அதாவது இந்த சின்ன பிள்ளை தனமாக சொல்லுவாங்கல்ல, அவன் அடித்தா ஒரு அடி அடித்தா நீ 2 அடி அடிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு உலகம் ஃபுல்லாக தெரியுது. சரி அது இருக்கட்டும், 50லேருந்து 25 எப்படி ஆச்சு, 25-18 எப்படி ஆச்சு? ஒரு ஆள் என்ன சொல்லணும், இதை பாருங்கள் எப்படிங்க 50 நீங்கள் 18 கொண்டு வந்தீங்க, உங்கள் சைலன்ஸ்லேயே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலை, கத்தலை, திட்டலை, விமர்சனம் செய்யலை, அமைதியாக இருந்து எப்படிங்க 50-18 ஆக்குனீங்க? அது யார்கிட்ட? ட்ரம்ப்புக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தால் 50-100ன்னு அவர் இல்லை 18 வந்துட்டாங்க. நடுவில் ஒன்று சொன்னாங்க, அவர் பொய், மோடி யாருக்கும் தெரியாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை சைன் பண்ணிட்டாரு. எங்கேருந்து? அங்கேருந்து கொண்டு வரதுக்கு, வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் சைன் பண்ணிட்டாரு பொய்யை சொன்னாங்க. அது இல்லைன்ட்டாங்க வெளியுறவுத்துறை, அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்ட்டாங்க.
அடுத்தது ஏன் நீங்கள் 18 வரைக்கும் வச்சுருக்கீங்க, இங்கே போட்டால் என்ன அப்படின்னாரு. சரி, நீங்கள் இருக்கும்போது காங்கிரஸ் இருக்கும்போது உங்களுக்கு அவங்க டேரிஃபே போடல, அங்கே நீங்கள் உள்ள வரும்போது டேரிஃப் போட வந்துருந்தீங்க. நீங்கள் அமெரிக்கா ப்ராடக்ட் இங்கே வருது இல்லை, நீங்கள் ஏன் டேரிஃப் போடல அவங்களுக்கு? நமக்கு நிறைய வருமானம் வந்திருக்குல்ல, அமெரிக்காவிலேருந்து ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்குல்ல. ஏன்னா அமெரிக்காவில் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது அதிகம், அவங்க கன்சியூம் பண்ணுறது கம்மி. இந்தியா அவங்க மொத்த மக்கள் தொகையே 25 கோடி, அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகையே 25-30 கோடி, நம்மளோட மக்கள் தொகை 150 கோடி, 5 மடங்கு அதிகம். இங்கே ஒரு KFC ஒரு நாள் சாப்பிட்றத ஒரு கன்சம்ஷன் அங்கே அமெரிக்கா முழுக்க 10 நாள் கன்சியூம் பண்ண எவ்வளோ வருதோ அதுதான் இந்தியாவோட கன்சம்ஷன். அப்போ இந்தியாவில் எவ்வளோ இதுவாகும் வரி போட்டிங்கன்னா, நீங்கள் வரி போட்டிங்கன்னா இந்தியா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று சொல்கிறீங்க, நாளைக்கே அவர் இல்லை 18 இல்லை 50% சொல்லிட்டாருன்னா அடுத்த நாள் 2 தடவை 3 தடவை பார்ப்பாரு. பொறுமைக்கு எல்லை உண்டு. KFCலேருந்து எல்லாத்துக்குமே இனிமேல் பெப்சி எல்லாத்துக்குமே 100 மடங்குன்னா அலர் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இந்தியா தான் பெரிய மார்க்கெட். ஆனால் இந்த சின்ன பசங்க பண்ணுற மாதிரி நீ 50 போட்டியா, நான் 100 போடுறேன், நான் 400 போடுறேன், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கன்சிஸ்டன்சி மக்களுக்கு முக்கியம். மக்கள் எப்பவும் ஒரே மாதிரி போய் ஒரே மாதிரி வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு கோக் 50 ரூபா, நாளைக்கு 500 ரூபா, நாளைக்கு 10 ரூபா, அப்படி பண்ண முடியாது இல்லை. ஒரு டைம் வரும்போது வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவார். ஆனால் பொய் சொல்கிறது நிறுத்தணும். காங்கிரஸ் வந்து பொய் சொல்லுது, டேரிஃப் ஏற்றிட்டாங்க மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாருன்றதுல பொய். சார், அதேமாதிரி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை போர் வார்த்தை போரும் போய்கிட்டே இருக்குது சார். ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேல தெளிவாக சொல்லிட்டாரு, அதாவது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு. இருந்தாலுமே மாணிக்கம் தாக்கூர் வந்து 2006 வந்து காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட்டணி நிலைக்குமா சார் இப்படி பார்த்தோம்னா? அதாவது என்ன சொல்கிறதுனா, இது சும்மா விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, நானா நீ அப்படி இப்படின்னு. ஆனால் இது நீங்கள் கூட்டணியில் எவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லி எனக்கு தெரியுது. ஈவினிங்கில் எந்த டிவிலையும் அதை பற்றி பேசுறது இல்லையே. ஓபிஎஸ் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் எல்லா டிவிலையும் பேசுகிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் கதறாரு, திருச்சி வேலுசாமி கதறாரு. ஒரு டிவியில் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே இண்டி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இப்போ இண்டி கூட்டணி சொல்கிறது இல்லை, கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. அது என்னன்னு விசாரிங்க. இப்போது இன்னைக்கு காலைல கூட நான் பார்த்தேன், கூடுவாஞ்சேரியில் திருமாவளவனும் சிபிஎம்மும் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தேன் எல்லாம் போராட்டம் அரெஸ்ட்லாம் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்லி திருமாவளவன் சொல்லிட்டாரு, நான் ஏற்றுக்கிட்டாலும் என் கட்சிக்காரங்க பாமக ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டாரு அவர். இது எல்லாம் விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் போய். ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றா சேர்ந்துப்பாங்க. ஏன்னா இவங்க விஜய்கிட்ட போக விட மாட்டாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல சோனியா காந்தி அங்கேருந்து ஃபோன் பண்ணி கப்சிப்புன்னு இருங்க, எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னே மாணிக்கம் தாக்கூர்லாம் அப்படி அமைதியாக வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ இருந்தால் திருப்பி அவர்கிட்ட நிற்கணும், ஸ்டாலின்கிட்ட போய் நிற்கணும், எம்எல்ஏ போட்டுங்கன்னு. எம்பி இன்னும் 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ எதுக்கு சவுண்ட் விட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஜோதிமன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 2 மாதம் ஆள் காணாமல் போயிடுவாங்க பாருங்கள். அங்கேருந்து ஒரு கூப்பிட்டு ஒழுங்காக போய் திமுகவில் போய் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு ஒழுங்காயிரு அப்படின்வாங்க. ஒன்றா பழைய மாதிரி ஆகிடுவாங்க. சார், கடைசியாக ஒரு கொஸ்டின் சார். விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஜனநாயக படத்துக்கு வந்து மறுபடியும் கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு சார் ஹைகோர்ட்லேருந்து. என்ன ரீசனுக்காக? இல்லை, இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து அந்த கேஸை திருப்பியும் தனி நீதிபதிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போய் பார்த்துக்குங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுங்கன்னு. அப்போ அந்த பெட்டிஷனை இவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நான் போகல, நாங்கள் ஏன்னா எப்படி ரிவைசிங் கமிட்டி போகுது, அது போயிட்டே வரட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா படம் வந்துடும். சப்போஸ் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பியும் அதுக்கப்புறம் அவங்க அந்த சேர்மன் முடிவு பண்ணி அது என்ன பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணி சொல்லுவார். அப்புறம் அவங்களாச்சு தயாரிப்பாளர்களாச்சு இதை முதலே பண்ணிருக்கலாம். படக்குழு முதலே பண்ணியிருந்தா என்னது படம் வந்திருக்கும். தேவையில்லாமல் அவங்க மேலே போய் கேஸ் போட்டு போய் அப்புறம் எங்களை வந்து நாங்கள் தான் காரணம்னு அப்படி போய் சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓகே சார். பட் ஆனால் விஜய் அவர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை சதவீதம் வந்து 42% அப்படின்ற அளவு செங்கோட்டையன் அவர்களே சொல்கிறாரு சார். 42 கிடையாது, 72 போடுற ஓட்டெல்லாம் அவர் தான் போகும். இதுவரைக்கும் எங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காரு? கூட்டத்தை வச்சு சொல்கிறீங்க, எதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆனால் விஜயால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிர்மலா சீதாராமனே சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, தாக்கத்தை ஏற்படுத்தும் 1% 2% தாக்கம் தான். இவங்க சொல்கிற 42ன்றது எங்கே இருக்குது? எதை வச்சு சொல்கிறார் 42? இப்போ நீங்கள் போனீங்கன்னா 18 30 வயசு இருக்க பசங்களாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் பெரும்பாலானவங்க விஜயின்றாங்க. ஆனால் அதுவே அளவுகோல் கிடையாதுங்கிறேன். அவங்களே ஓட்டு நிர்ணயிக்கிறவங்க கிடையாது இல்லை. அவங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கு, எவ்வளோ பேருக்கு அதெல்லாம் ஓட்டாக மாறலையே. ரெண்டாவது அவர் வரணும், கேண்டிடேட்டை முதல்ல அனௌன்ஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க, இது விஜய்க்கான அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் கிடையாது,
இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள், இந்த பக்கம் சீமான். அப்படி இல்லை, இது கட்சியில் நிற்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. இந்த விஜய் நிற்கிறாருன்னா விஜயோட மதுரவாயில் எம்எல்ஏ யாரு, திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ யாருன்னு பார்ப்பாங்க. அந்த எம்எல்ஏ எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அந்த எம்எல்ஏ எப்படிப்பட்டவர்னு பார்த்தா ஓட்டு போடுவாங்க. என்னதான் இருந்தாலும் கால் மார்க்ஸ் அவர், யாரை போட்டாலும் நேரம் அவரை பார்த்த உடனே சித்தாந்தம் பிடிச்சி போச்சு எனக்கு, நான் ஓட்டு போடுறேன். என்ன இருந்தாலும் அங்கே நிற்கிற அங்கே நிற்கிற எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட் இருக்காருல்ல, அது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். அது ஒன்று. இவர் பிரச்சாரத்துக்கு போகணும், தமிழக அரசியலில் பேசணும், மக்களை சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இன்றைக்கே ரோட்டில் கணக்கு எடுத்துகிட்டு 20, 18 அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா மக்களை திசை திருப்பத்துக்காக சொல்கிறது. சார் அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் கூட்டணி கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலுமே பாஜக அதிமுக கூட்டணி எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் சிறப்பாக போயிட்டுருக்கு. நாங்கள் பிஜேபி, ஏடிஎம்கே, இவர் நம்ம ஜிகே வாசன் எல்லாரும், பாமக வந்துருச்சு, எல்லாரும் வந்திருக்காங்க. நிறைய கட்சிகள் சேருது, இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகுது. எல்லாத்திலும் முக்கியம் இங்கே எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கணும்னு பாருங்கள். அங்கே நீங்களே சொல்கிறீங்க, சிபிஎம் டெய்லி திட்டுறாங்க, திருமாவளவன் எங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்குறாரு, மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறத பார்த்தா கூட்டணி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறவங்க மத்தியில் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்குன்னு பாருங்கள். அதிமுகவும் பாஜகவும் எப்படி அந்யோன்யமாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம், ஏன்னா அவர் அங்கே அந்த அந்த திராவிட, இப்போ எல்லோரும் அங்கேருந்து வந்திருக்கோம், திராவிட பாரம்பரியத்தில் வந்ததுனால அவரோட இயற்கையாக ஒரு ஜெல் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எடப்பாடி அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த சின்ன பசங்க சொல்கிற மாதிரி சொன்னால் கெமிஸ்ட்ரி, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அது இல்லாமல் நான் கண் கூட பார்த்தது என்னன்னா, மதுராந்தம் மோடி அவர்கள் வந்தார் 2 நாள் முன்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நாங்கள் போகும்போது கூட்டணி கட்சின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் எப்பவும் போகும்போது ஒரு 10% 20% கூட்டணி கட்சி வருவாங்க. ஏன்னா வர்றது பிரதமர், பாஜகன்னு வர்ற பிரதமர். ஆனால் இந்த முறை நாங்கள் பார்த்தோம் 50% அதிமுகவோட தொண்டர்கள், வேன் எல்லாமே தலைவர்கள் எல்லாரும் வந்தாங்க. 50% நாங்கள் ப்ளஸ் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா அதிமுக ரொம்ப ரொம்ப நல்லா இயற்கையாக அப்படி ஒன்றா கூடி வந்தது, நல்லா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் ஒரு நயினார் நாகேந்திரன் அவரோட அப்ரோச் தான். அவர் உங்களுக்கு தெரியல, இன்னொரு கட்சியிலேருந்து நம்மகிட்ட பேசுனாங்கன்னா, நம்ம பேசுகிற விதம் ஜாலியாக பேசுகிறதெல்லாம் பார்த்தாலும் அவங்களே நம்ம ஆள் தானே அங்கே இருக்காரு, நம்ம ஆள் தானே அப்படின்ற மாதிரி ஒரு இயற்கையாக எங்கள் மாநிலத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரையும் கடுமையான பேச மாட்டார், முகத்தை கொஞ்சம் கூட கடுமையாக காட்ட மாட்டார். எத்தனை பேர் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே எடுப்பார், கிண்டல் பண்ணுவார். எங்களெல்லாம் பார்த்தோம்னா கிண்டல் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டி. அது வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி ஃபார்மாலிட்டி கிடையாது. ஒரு கிண்டல், ஒரு 2 வார்த்தை பேசிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு எங்களுக்குள்ளேயே எங்கள் கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைவர் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக இருப்பார், நல்லா இருப்பார், ஒரு பயம் இல்லாமல் பழகும். அதே ஃபீலிங்கை ஒரு அதிமுகன்னு சொல்கிறார். என்ன உங்கள் தலைவர் நம்மால் தானே, நல்லா அப்படியே எப்படி இருக்காரு, நம்ம இந்த தடவை கலக்குவோம் அப்படின்னு. அது நல்ல ஜெல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். இந்த கூட்டணி இயற்கையாகவே ஒன்றாயிடுச்சு. பாமக ரொம்ப சிறப்பாக ஒரு அன்புமணி தலைமையில் வந்துட்டாங்க. இவரும் ஜிகே வாசன் இருக்காரு, நிறைய பேர் ஏசி சண்முகம், பாரி நிறைய இருக்காங்க, இன்னும் நிறைய வரப்போகிறாங்க. தேமுதிக சார், தேமுதிக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சரியாக சொல்ல வந்துடுவாங்க. எல்லா கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், திமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வரணும். என்ன நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா இங்கே வரணும். வேறு காரணத்துக்காக வேறு எதாவது போனாங்கன்னா அது நம்ம இந்த கூட்டணி ஜெயிக்க வைக்கக்கூடாது. திமுக கூட்டணி எந்த காலத்துலையும் ஜெயிக்கக்கூடாது. மக்களுக்காக, நான் சொசைட்டி நல்லா இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். விஜய் ஃபேக்டர் இப்போ இருக்கிற பூதாகாரமான ஒரு விஷயத்த மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே, அவர் ஒரு டான்ஸ் ஆடினார். நானே சொல்கிறேன், அது வரைக்கும் ஒரு 10 பேரில் 4 பேர் விஜய்ன்னு சொன்னவங்க, அந்த 4 பேருமே கொஞ்சம் மெச்சூர்டு பிஹேவ் பண்ணணும். அப்படி அவங்களே கமெண்ட் அடிக்கிறாங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் போல இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா டான்ஸ் ஆடக்கூடாது. டான்ஸ் ஆடுறது நீங்கள் பழங்குடி மக்களை பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறது அவங்களோட மிங்கிள் ஆகுறது. எதுக்கு இந்த டான்ஸு? நீங்கள் எங்கேயாவது எம்ஜிஆர் எங்கேயாவது டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இது வந்ததுக்கப்புறம் இல்லை கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் படத்தில் ஆடுவார் எங்கேயாவது. அதுதான் ஒரு கட்சி தலைவர்ன்றது. எப்படின்னா மக்கள் நம்மளை நம்பணும், ஒரு சீரியஸான தலைவர், இவர் வந்தால் நாட்டை மாற்றுவாருன்னு. இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி பண்ணும்? அதான் சொல்கிறேன், இன்னைக்கு என்ன டென்சிட்டி என்ன இருக்கோ நீங்கள் கொஞ்ச நாளில் பாருங்கள். அந்த எலெக்ஷன் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயோட பிஹேவியர் இருக்குல்ல, அந்த பிஹேவியர்னால அவரோட இமேஜ் சர்க்கிளாக வரும். ரெண்டாவது ஓட்டு ஷேர் பெரிய அளவில் குறையும். இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்களா சொல்கிறது 40, 42, 32, 15
18, 20 இதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது. எதை பேஸ் பண்ணி சொல்லிக்கிறீங்கன்னு கேட்டால் கருத்து கணிப்புங்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து கரெக்டாக வருமானம் எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாக்குன்னு ஒரு மோடி, எவ்வளோ கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துட்டோம். அதை வச்சு ஒரு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. இன்னொன்று, மக்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் டிஎம்கே பிடிக்கல. டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னால் உடனே ஏதாவது கேஸு போட்டுருவாங்களோ, பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஏடிஎம்கேன்னு சொன்னால் கோச்சிப்பாங்க. ஏடிஎம்கே போட போயிடாங்க. இப்போ ட்ரெண்ட் என்னன்னா, 2 பேரும் சரியில்லைப்பா விஜய் அப்படின்னா டிஎம்கே காரணனே, அப்போ இந்த ஓட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு அது சொல்கிறதுக்காகவே ஒரு ஃபேஷனாக யாரை கேட்டால் விஜய் என் பையன் சொல்லிட்டான், என் பொண்ணு சொல்லிடுச்சு அப்படிங்கிறாங்க. போகிற போக்கில் நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட் நிற்கிறாங்கல்ல, அந்த கேண்டிடேச்சரை பார்த்து ஒரு வீட்டோட குடும்ப தலைவரும் தலைவியும் பையன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த பாரு, இந்த பையன் எப்படி இருக்காரு பாருங்க, சரியில்லை, இது இந்த கேண்டிடேட் எப்படி இருக்காரு பாரு, யார் வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படி அன்னி தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர பிப்ரவரி மாதமே யார் சிஎம்ன்றது நம்ம ஜனங்க முடிவு பண்ண மாட்டாங்க. களத்தில் அந்த இடத்துல போய் எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் மட்டும் இருக்கு பாருங்க ட்ரெண்ட், அப்போ எல்லாமே மாறும். விஜய் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்பாயிலர் இருக்க மாட்டார். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாரனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்.